அன்பானவர்களுக்கு மேகலைவனின் அன்பு வணக்கங்கள். பொதுவாக இந்த வாழ்க்கையில் நம்ம எல்லாவற்றிலும் வெற்றி பெறணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா சவாலாக எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இருக்கும்போது வெற்றி பெற்றவர்கள் எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மனம்தான் எல்லாமே, மனம் ஒருநிலைப்பட்டால் ஒரு மனிதன் எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ மனம் அது செம்மையான எல்லாமே வசமாகும் அப்படின்றத சத்தியம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனதை எப்படி ஒரு நிலைப்படுத்துவது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஸோ எல்லாவற்றிற்கும் பல முறையான சில வழிமுறைகளை சொல்லியிருந்தால் கூடயுமே, தியானம் சொல்கிறாங்க, தவம் சொல்கிறாங்க, பல விஷயங்கள் சொல்லியிருந்தா கூடயுமே ஒரு எளிமையான ஒரு சூத்திரம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவாகவே தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அந்த பக்தி இலக்கியங்கள் அப்படின்றது மனதை வசப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம். அந்த வகையில இப்போதைக்கு நம்ம ஒரு சில பாடல்கள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மனதை ஒருநிலைப்படுத்தாம அந்த பாடல்கள் நம்மளால பாடவே முடியாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய வகையில அருணகிரிநாதர் பெருமான் அருளிய திருப்புகழ்ல இருந்து இன்னைக்கு ஒரு பாடலை பார்த்து நம்ம சொல்றேன், பாராயணம் பண்றேன். ஸோ அதை கேட்டுட்டு நீங்களும் பண்ண முயற்சி பண்ணுங்க. மனதை குவிக்காமல் அந்த பாடலை பாட முடியாது. சித்திரமும் கைப்படக்கம் செந்தமிழும் நாப்படக்கம். அப்போ இந்த பாடல்கள், இந்த மாதிரி பாடல்களை தொடர்ந்து நம்ம பாராயணம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நம்மளோட மனம் அப்படின்றது ஒருநிலைப்பட்டால் மட்டும்தான் இந்த பாடல்களை நம்மளால பாராயணம் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில அருணகிரிநாதர் பெருமான் அருளிய அந்த முருகப்பெருமான் மேல பாடப்பட்ட ஒரு பாடலை பார்ப்போம். கனகம் திரள்கின்ற பெருங்கரி தன்னில் வந்து தகந்தகன் நின்றிடு கதிர்மிஞ்சிக செண்டை எறிந்திடு கதியோனி கடமிஞ்சி அனந்தவ தம்புணர் கவளந்தனை கொண்டு வளர்ந்திடு கரியுன்றுளை என்று பிறந்திடு முருகோணி பணகந்துகள் தின்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும்புயல் என்றவர் அன்பு கொள் மருகோணி பலதுன்பம் உழன்று கடங்கிய சிறியன்கொலை என்புரி பவமின்றி கழிந்திட வந்தருள் புரிவாயே அனகன்பெயர் என்றுருந்திரி புறமுந்திரி வென்றிட இன்புடன் அடலும் தன குந்திரல் கொண்டவர் புதல்வோனி அடல் வந்து முழங்கிய டும்பரி டுண்டுண்டு டுண்டுடு டுண்டு அதிர்கின்ற அண்ட நெறிந்திட வருசூரர் மனமுந்தல சென்றிட அன்றவர் உடலும் குடலும் கிடி கொண்டிட மயில் வென்றனில் வந்தருடுங்கள் பெரியோனி மதியும் கதிருந்தடவும் படி உயிர்கின்ற வனங்கள் பொருந்திய வளமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே. இந்த பாடல் அப்படின்றது முருகப்பெருமானை கூப்பிடுவதற்காக ஒரு அருணகிரிநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகா தமிழ் இலக்கிய பக்தி இலக்கியங்கள்லேயே தமிழ் திருமறைகள்லேயே இந்த திருப்புகழ் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது. 16,000 பாடல்கள் மேலே இருந்தாலும் கூடயுமே அதில் எதிர்த்து நமக்கு கிடைச்ச பாடல்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 1000 சில்லற பாடல்கள் தான் இப்போதைக்கு தமிழில் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரியான பாடல்கள் அப்படின்றது மனதை ஒருநிலைப்படுத்தாமல் பாடவே முடியாது. ஸோ மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கும் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை சவால்களையும் வெற்றி கொள்வதற்கும் வாழ்க்கை அலைமோதாமல் பயணமாக மேற்கொள்வதற்கும் மனதை வசப்படுத்தி வெற்றியின் வாழ்க்கை சூத்திரத்தை உணர்ந்து வாழ்க்கையை பயணிப்பதற்கு இவ்வாறான பாடல்கள் நமக்கு ரொம்ப உறுதுணையாக அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். அம்மையப்பன் அருள் இருக்க எதற்கும் அஞ்சாதீர், எவருக்கும் அஞ்சாதீர், எமனுக்கும் அஞ்சாதீர், தமிழை கொண்டு உலகை வெல்வோம். வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.